கார்த்திகாவிற்கு புரியவில்லை. தான் ஏன் வீட்டை விட்டு இவ்வளவு தூரம் வந்து மரத்தினடியில் நிற்கிறோம் என்று. சுற்றிலும் ஒரே இருட்டு. சாலைகளில் நடமாட்டமே இல்லை. மிக நிசப்தமான சூழ்நிலை. சுற்றி சுற்றி பார்த்தவள் பயத்தினால் உடல் நடுங்க குப்பென்று வியர்வையில் நனைந்திருந்தாள். ராகவ், நான் உன் அருகில்தானே படுத்திருந்தேன். எப்படி வெளியில் வந்தேன்? அதுவும் இந்த இடம் இதுவரை நான் வந்த இடமாகவே தெரியாத இடம். நடந்து வந்திருந்தால் எனக்கு தெரியாமலா போயிருக்கும்? ஒருவேளை இப்படி இருக்கலாமோ? நாம் தூங்கும் பொழுது வீட்டிற்குள் வந்த மர்ம நபர்கள் மூக்கின் மேல் மயக்க மருந்து தடவி நான் மயக்க நிலையில் இருக்கும்போது தூக்கி வந்திருப்பார்களோ? நகைகளை திருடிவிட்டார்களா? கழுத்தில் தாலி சரடு இருக்கிறது. காலில் கொலுசு இருக்கிறது. தான் எப்பவுமே அதிக நகைகளை போட்டுக்கொள்ள பிரியப்படாதவள். அதனால் தாலி சரடு மட்டுமே எங்கு சென்றாலும் இருக்கும். நகைகள் திருடு போகவில்லை. அப்படியானால் ஐயையோ, என் உடம்பை பதற்றம் அதிகரிக்க உடலில் வித்தியாசமாக உணர முடிகிறதா? நல்ல வேளை, அப்படியெல்லாம் நடந்திருக்கவில்லை. கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் என்று கூறுவார்களே, அது இதுதானோ? வீட்டிற்கு செல்ல வேண்டுமே. வழியும் தெரியவில்லை. இரு கைகளையும் நெஞ்சினில் வைத்தவள் மெல்ல நடக்க ஆரம்பித்தாள். அப்போது சாலையில் ஒரு கார் வேகமாக சென்றது. கார் ஏதோ தடுமாறி செல்வது போலவே தோன்றியது கார்த்திகாவிற்கு. குடித்துவிட்டு ஓட்டுகின்றார்களோ? இல்லை இல்லை, வேறு சத்தம் ஏதோ கேட்கிறது. பெண் குரல் காரிலிருந்து கேட்டது. திக் என்றானது கார்த்திகாவிற்கு. ஐயையோ, யாரோ ஒரு வடநாட்டு பெண்ணை கடத்துகிறார்கள் போல தெரியுதே. என்னால் அவளை காப்பாற்ற எப்படி முடியும்? முடிந்தவரை எதிரில் இருந்தாலாவது தடுத்து பார்க்கலாம். பயத்தில் தன்னை யாராவது பார்த்து விடுவார்களோ என்று மூச்சிறைக்க சாலை மேடைகளில் ஓரமாக இருந்த மரங்களின் மறைவிலேயே நடக்கத் தொடங்கினாள். தூரத்தில் வெளிச்சம். நெருங்க நெருங்க ஸ்கூட்டர் 2 வருவதும் அதில் 2 காவலர்கள் வருவதும் தெரிந்தது. பேருந்து நிறுத்தம் ஒன்று அருகில் இருக்க அதையொட்டி அவர்கள் வண்டியை நிறுத்திவிட்டு அதன் மேல் அதிகாரியாக இருக்கும் இன்ஸ்பெக்டர் சாய்ந்து நிற்க புகைத்தபடியே மற்ற மூவரிடமும் பேசினார். கார்த்திகாவிற்கு அவர்களிடத்தில் போய் உதவி கேட்கலாமா என்று தோன்றியது. இல்லை இல்லை, வேண்டாம். நம்மை தப்பாக நினைத்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் அழைத்து கொண்டு போய்விடுவார்கள். இங்கேயே மரத்தின் மறைவில் அவர்கள் போகிற வரையும் மறைந்திருப்போம். சிறிது நேரம் அங்கே நின்று பேசிக் கொண்டிருந்தவர்கள் மீண்டும் வண்டியை எடுத்துக்கொண்டு கிளப்பினார்கள். அப்பாடா, கிளம்பிவிட்டார்கள். நிம்மதியுடன் தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு கிளம்பியவள் வேகமாக நடக்கத் தொடங்கினாள். எங்கே நாம் இருக்கிறோம்? நம் வீட்டுக்கு எந்த வழியில் செல்வது? யோசித்தவாறே அக்கம் பக்கம் இருட்டாக இருந்தாலும் வேகமாக நடக்கத் தொடங்கினாள். செல்ல செல்ல வழி நீண்டு கொண்டே போனது. கால்கள் வலிக்கவே எங்கேயாவது அமரலாம் என நினைத்தவள் அருகில் கோவில் ஒன்று தெரியவே அதை நோக்கி சென்றாள். கோவிலின் வெளியிரும்பு கதவு லேசாக திறந்திருப்பது போல் தோன்றியது. சிறிய கோவில் என்பதால் பாதுகாப்புக்கு அக்கறை காட்டவில்லை போலும். உள்ளே சென்றவள் முன்புறம் இருந்த மண்டபத்தில் ஓரமாக தூணில் சாய்ந்து அமர்ந்தாள். விடுகிற வரை இங்கே இருந்து காலையில் கிளம்பிடலாம். அப்போது இடம் தெரியும். களைப்பினால் அப்படியே சாய்ந்து உறங்கி போனாள். திடீரென்று ஆண் குரல்கள் கேட்க திடுக்கிட்டு கண் விழித்தவள் உள்ளே கருவறையில் பேச்சு சத்தம் கேட்கவே அடிமேல் அடி வைத்து சத்தம் போடாமல் அருகே சென்றாள். கருவறையில் இருந்த சுவாமியின் சிலை பீடத்தில் காணவில்லை. அவர்கள் முன்னால் சாக்குப்பை ஒன்று மூட்டையாக இருந்தது. இதை பார்த்தவுடனே கார்த்திகாவிற்கு கோபமே வந்துவிட்டது. பாவிகள் விக்கிரகத்தை திருடி கொண்டிருக்கிறார்களா? இதை விடவே கூடாது. நம் உயிரை போனாலும் பரவாயில்லை, இதை எப்படியாவது தடுத்தாக வேண்டும். மனதில் தைரியம் வந்துவிட அவர்களை நோக்கி வேகமாக சென்றாள். அதற்குள் அவர்கள் மூட்டையை தூக்கி கொண்டு பக்கவாட்டு வாசல் வழியாக வெளியேறி கோவிலின் பின்புறமாக உள்ள சிறிய காம்பவுண்டை ஒரே தாவாக தாவி மறுபுறம் குதித்து விட்டனர். அச்சச்சோ, தப்பிவிட்டனரே! கார்த்திகா வேகமாக ஓடி அவளும் அந்த காம்பவுண்டை அங்கே கிடந்த ஏணியை பயன்படுத்தி மறுபுறம் குதித்தாள். கீழே சேறு சகதியாக இருக்கவே உடலில் தெரித்து சேராகியது உடையில். உடம்பெல்லாம் சேறு, எங்கேயாவது பைப் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அதற்குள் அந்த திருடர்கள் எங்கு சென்றிருப்பார்கள்? அதோ தூரத்தில் நேராக அவர்கள் செல்வது தெரிந்தது. கோவிலின் பின்புறம் தென்னந்தோப்பாக இருக்கவே மரத்தின் மறைவிலேயே அவர்களை தொடர்ந்து எப்படியும் அவர்களை பிடித்து சாமி சிலையை மீட்க வேண்டும். இப்போது இந்த சிந்தனையை தவிர வேறெதுவும் அவளுக்கு தோன்றவில்லை. இதோ அருகில் நெருங்கிவிட்டோம். திடீரென்று அவர்கள் எங்கே சென்றார்கள்? அடர்ந்த மரங்கள், கும் இருட்டு. கண்களில் எதுவுமே தெரியவில்லை. பள்ளம் எது, மேடு எது, ஒன்றும் புரியவில்லை அவளுக்கு. சட்டென்று சிறிது தூரத்தில் மேடான ஒரு பகுதி போலும் அங்கிருந்து நெருப்பு ஜுவாலை தெரிய பயத்தினால் வெலவெலத்து போனாள். கால்களில் வழியே சூடான நீர் வடிந்தது. பயத்தில் சிறுநீரை கழித்து விட்டோமோ? அசிங்கமாகிவிட்டது அவளுக்கு. மீண்டும் நெருப்பு ஜுவாலை. இப்போது விட்டுவிட்டு அருகில் தெரிய பயம் அதிகமாகி அங்கிருந்து மரத்தையே கெட்டியாக பிடித்து கொண்டாள். மிக நெருக்கமாக அந்த நெருப்பு ஒளி தெரிய இது கண்டிப்பாக கொள்ளிவாய் பிசாசுதான். அதுதான் இரவு நேரங்களில் நெருப்பை உமிழ்ந்து கொண்டு உலாவும். எதிரே யாராவது தென்பட்டால் அந்த நெருப்பு நாக்குக்குள் இழுத்து கொள்ளும். கொள்ளுப்பாட்டி கூறியிருக்கிறார்கள். பக்கமே வந்துவிட்டது. அவ்வளவுதான். வீல் என்று அலறிவிட்டு அப்படியே சாய்ந்து விட்டாள் கீழே. எப்படி நம் வீட்டிற்கு அருகில் வந்தோம்? புரியவில்லையே. இரவு தூங்கிக் கொண்டிருந்தவள் எப்படி வெளியில் கிடந்தோம்? ஏற்கரை ஓரத்தில் மயங்கி கிடந்தவள் மீண்டும் எப்படி வீட்டருகே காலையில் நிற்கிறோம்? ஒன்றுமே புரியவில்லை எனக்கு. குழப்பத்துடனே வீட்டிற்குள் செல்கிறாள். அவர் விழித்துக் கொள்வதற்கு முன்பு உள்ளே சென்று விட வேண்டும். கதவு திறந்துதான் இருக்கிறது. அப்போ எழுந்து விட்டாரா?
ஐயோ, அவர் இரவெல்லாம் எங்கே போயிருந்தாய் என்று கேட்டால் என்ன பதில் சொல்வேன்? கடவுளே என்னை காப்பாற்று. மனதிற்குள் கடவுளை வேண்டியபடி உள்ளே வந்துவிட்டாள். இது என்ன? அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணி, அத்தை, மாமா எல்லாரும் இருக்காங்க. இவங்க எல்லாம் எதுக்காக வந்திருக்காங்க? ஓ, நாம் காணவில்லை என்று ராகவ ஃபோனில் சொல்லிவிட்டாரோ? இப்போ நான் என்ன செய்வேன்? எல்லோரும் கேள்வி மேல் கேள்வியாக கேட்கப் போகிறார்களே. நல்ல வேளை நாம் உள்ளே நுழைந்ததை யாரும் பார்க்கவில்லை. எல்லாருமே சுற்றி அமர்ந்து முதுகை காட்டியபடி இருக்கிறார்கள். ஏன்? அவர்களுக்கு நான் வந்தது தெரியாமல் மெல்ல பூனை போல் அடியெடுத்து அவர்களின் பின்னே போய் நின்றேன். அதிர்ச்சியில் அப்படியே சிலை போல ஆனேன். அங்கே தரையில் நான் கிடத்தப்பட்டிருந்தேன். கழுத்தில் மாலைகள், மேலே வெள்ளத்துணி போர்த்தப்பட்டிருந்தது. தலைமாட்டில் விளக்கு, தேங்காய் உடைத்து ஊதுவத்தி வாசனையுடன். என் அருகே ராகவ், அவரை தாங்கியபடி அவரது அண்ணன் வெற்றி. நான் கொஞ்சம் கூட நினைக்கலையே இப்படி என்ன தனியாக விட்டுட்டு போவான்னு. கடவுளே, நான் இனிமேல் உயிரோடு இருக்கணுமா? என் கண்ணம்மா, நெஞ்சுவலின்னு துடிச்சியே. ஆஸ்பத்திரிக்கு போகலாம்னு காரை வெளியில் நிறுத்த ஓடினேனே, வந்து பார்த்தா ஆலமரமே சாஞ்சிட்டியே. ஏம்மா, எதுக்குமா இவ்வளோ சீக்கிரம் என்னை விட்டு பிரிஞ்சிட்ட? ராகவின் அழுகுரல் என் நெஞ்சை பிசைந்தது. நான் இறந்து விட்டேனா? அப்போ இதுவரை சுற்றி அலைந்தது என் ஆத்மாதானா? நெஞ்சுவலி என்று சொன்னேனா? இல்லையே, எனக்கு நெஞ்சுவலியே இதுவரை வந்ததில்லையே. நன்றாகத்தானே இரவு ராகவோட வெகு நாளைக்கு பிறகு சந்தோஷமாக உல்லாசமாக இருந்தோம். ராகவ் என்னிடம் அழகான வார்த்தையால் என்னை வர்ணித்து கவிதை ஒன்றை எழுதி தந்தார். நான் அதை பார்த்து சிரிக்க, அவர் அந்த பேப்பரை பிடுங்க முயற்சிக்க, நான் அதை அவர் கையில் கொடுக்காமல் ஓட, அவர் பிடிக்க முயற்சிக்க, கட்டிலில் நான் விழ, என் மேல் அவர் விழ, அப்புறமென்ன, அங்கே அரங்கேறியது காதல் வைபவம். அப்பொழுது கூட எனக்கு நெஞ்சுவலி இல்லையே. அதற்குள் அலறி அடித்தபடி சொந்த பந்தங்கள். திடீரென்று ராகவ் அழுதபடியே எங்கள் அறைக்குள் ஏன் ஓடுகிறார்? என் கார்த்தி இல்லாத உலகில் இனி நானும் இருக்க மாட்டேன். கண்ணம்மா, இதோ வந்து விடுகிறேன். தனியா நீ மட்டும் போக வேண்டாம். கதவை மூடிக்கொண்டார். ஐயையோ, நான் என்ன செய்வேன்? ராகவ், வேண்டாம், விபரீத முடிவு. நான் இன்னும் இறக்கவில்லை. மயக்கமாகத்தான் இருக்கிறேன். ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்லுங்கள் என்னை. பிழைத்து விடுவேன் நான். ராகவ். பலம் கொண்டு மட்டும் கதவை தட்டுகிறேன். எல்லோரும் வந்துவிட்டனர் கதவருகில். தோள்பட்டையால் இடிக்க ஆரம்பிக்க, மற்றவர்கள் அழுகையோடு கதவை திறக்க சொல்லி அழுக, நல்ல வேளை கதவை திறந்து விட்டார் ராகவ். நான் அழுதபடி என் குடும்பத்தார் முன் கதறுகிறேன். அப்பா, அம்மா, அண்ணா, நான் நெஞ்சுவலியால் இறக்கவில்லை. எனக்கு தெரியும், நான் இறக்கவில்லை. தூங்கிக் கொண்டிருப்பேன். இல்லை, மயக்கத்தில் இருப்பேன். ராகவ், அழாதீர்கள். உங்களை இப்படி துயரத்துடன் பார்த்ததே இல்லை. டாக்டரிடம் என்னை அழைத்து செல்லுங்கள். மயக்கம் சரியாகிவிடும். என் பேச்சை யாருமே கண்டுகொள்ளவில்லையே. ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேன்? கார்த்திகா அங்குமிங்கும் அலைபாய்ந்தாள். சரி, பாடியை எத்தனை மணிக்கு எடுக்க போறீங்க? கூட்டத்தில் சொந்தத்தின் குரல். திக்கென்றது எனக்கு. கடைசியில் என்னை பிணம் என்று கூறிவிட்டார்களே. அண்ணா, நீயாவது என் பேச்சை கேளேன். அவன் கைகளை பிடித்தபடி கார்த்திகா கதறுகிறாள். சட்டென்று அண்ணனின் குரல். போலீஸ் வரட்டும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம எடுக்க போறதில்லை. அண்ணாவுக்கு என் கதறல் கேட்டுவிட்டதோ? நல்ல வேளை. என் அண்ணா என்றால் அண்ணாதான். அவரை கட்டி பிடித்தாள் கார்த்திகா. அப்போது ராகவ் திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தார். ஏன்? எதற்காக போலீஸ் விசாரணை, போஸ்ட்மார்ட்டம்? பதட்டத்தில் அவர் கேள்வியாக கேட்க, எனக்கோ பயங்கர கோபம். என்ன ராகவ், என்னை பிழைக்க வைப்பதில் உங்களுக்கு அக்கறை இல்லையா? அண்ணனின் குறுக்கீடு அத்தை, மாமா, அவர் சொந்தங்களுக்கு மிகவும் கோபத்தை உண்டாக்கிவிட்டது. என்ன பேசுகிறாய் மோகன்? எதற்கு போலீஸ்? கார்த்திகா மரணம் இயற்கையானதுதானே. தேவையில்லாமல் நீ எங்களை அவமானப்படுத்துகிறாய். அதற்குள் கார்த்திகா பெற்றோர் தன் மகன் மீது கோபப்படுகின்றனர். மனைவி ராதிகா, உங்களுக்கு எதற்கு வீண் வம்பு? பேசாமல் இருக்க மாட்டீர்களா என்று சத்தம் போட, ஏன் இவர்களும் புரியாமல் அண்ணனிடம் கோபப்படுகின்றனர்? இவர்களுக்கும் நான் உயிர் பிழைப்பதில் விருப்பமில்லையா? கார்த்திகா கண்ணீர் பெருக ஒரு ஓரமாக போய் நின்று கொண்டாள். அண்ணா நல்லதுதானே கூறுகிறார். எதற்கு இவர்கள் தடை போடுகிறார்கள்? முதலாக இவர்கள் மீது எனக்கு கோபம் வந்தது. இங்க பாருங்க, என் மனைவி நெஞ்சுவலி வந்துதான் இறந்தா. கூட இருந்தவன் நான் தானே. ஏன் தங்கச்சி இதுவரை ஒரு முறை கூட நெஞ்சுவலி என்று கூறியதில்லை. நேற்று மாலை கூட எங்கள் அனைவரிடமும் சிரித்து தான் பேசி கொண்டிருந்தாள். இரவு 9 மணிக்கு வழக்கம் போல அம்மா அப்பாவிற்கு குட் நைட் கூறியிருக்கிறாள். அப்படி இருக்க திடீர் நெஞ்சுவலி எப்படி வந்தது? உடனே இறந்து விட்டாள் என்று கூறினால் காதில் பூ வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட போய் சொல்லுங்க. அண்ணா, நீ சரியாகத்தான் பேசுகிறாய். கார்த்திகா கைகளை பிசைந்தபடி தன் தாய் தந்தையர் அருகில் வந்தாள். ராகவின் பெற்றோர் அண்ணன் மீது கோபத்துடன் எழுந்தனர். கார்த்திகாவின் அண்ணன் மோகன் அருகில் வந்தவர்கள், என்னப்பா, உன் தங்கை இறந்த துக்கம் உனக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் நல்ல அன்பான மருமகளை இழந்துவிட்டோம் என்ற வேதனை இருக்கிறது. அதற்காக நீ எனது மகனை சந்தேகப்படும்படி பேசுவது சரியல்ல. மனுஷால் தராதரம் தெரிஞ்சு பேசு. கோபமாக ராகவின் அம்மா பேச, மற்ற மூவரும் அதுதானே என்று கோரஸ் பாடினார்கள். இங்கே பாருங்க, இங்கே கிடக்கிறது நாங்கள் ஆசையாக வளர்த்த பச்சைக்கிளி. இப்போ அது எறும்பு மொய்க்க படுத்து கிடக்கு. கல்யாணமாகி முழுசாக 1 வருஷம் கூட முடியல. 25 வயசு பொண்ணு. இதுவரை எந்த நோய் நொடியும் இல்லாத பொண்ணு. திடீர்னு 1 மணி நேரத்தில் நெஞ்சுவலி வந்து இறந்துட்டான்னு சொல்வீங்க. நாங்களும் அதை நம்பி எரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இங்கே பாருங்க,
நிஜமானுமே என் தங்கச்சி இயற்கையாக தான் இருந்தாள்னா நீங்கள் பயப்படவோ வருத்தப்படவோ தேவையில்லை. மாப்பிள்ளை கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் தடை போட்டாலும் கல்யாணமாகி 5 வருஷத்துக்குள்ளே பெண்கள் இறந்தால் கண்டிப்பாக ஆர்டிஓ விசாரணை பண்ணும். இதை யாராலுமே தடுக்க முடியாது, புரிஞ்சுக்கங்க. அண்ணன் சரியாத்தானே பேசுகிறார். ஐயையோ, பேசிக்கிட்டே இருக்காதீங்க, சீக்கிரமாக என்னை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. அதோ போலீஸ்காரங்க வராங்க, வாங்க வாங்க, சீக்கிரமாக என்னை தூக்குங்க. இன்ஸ்பெக்டர் ராகவ் கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. அண்ணா வேற அவர்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறான். இதோ வந்துடுச்சு ஸ்ட்ரெச்சர். அப்பாடா, ஒரு வழியாக ஆஸ்பத்திரி கிளம்பியாச்சு. ஏன் எல்லாருமே வரீங்க? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு நல்லபடியாக திரும்பி வந்துடுவேன். ஐயோ, எதுக்கு அழுதுகிட்டே வரீங்க? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆஸ்பத்திரி பின்ன வரைக்கா எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. ராகவ் அழுதுகிட்டே இருக்காரே. அவர் அருகில் சென்று அவரை அணைத்தபடி அமர்கிறேன். அவர் கைகளை எடுத்து எனது கைகளில் வைத்து கொண்டேன். ப்ளீஸ் ராகவ், நீங்கள் அழாதீங்க. எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம்தான், என்னை மயக்கம் தெளிய வச்சிடுவாங்க. இன்ஸ்பெக்டர் வேகமாக வராரு. வந்துட்டார். அண்ணன் கிட்ட ஏதோ சொல்கிறார், அவ்வளவுதான். ராகவை நோக்கி ஆவேசமாக வராரு அண்ணன். பின்னாலேயே எல்லாரும் ஓடி வராங்க. இதை பார்த்த ராகவ் முகம் மாறுது. சடார்னு எந்திரிக்கிறாரு. அட பாவி, அநியாயமா என் தங்கச்சியை கொன்னுட்டியே. ஏண்டா ஏண்டா இப்படி பண்ண? அண்ணன் ராகவ முகத்தில் பலார் பலார்னு அடிக்கிறாரு. என் சொந்தமெல்லாம் சேர்ந்து அவரை அடிக்கிறாங்க. வேண்டாம், அவரை அடிக்காதீங்க. ஏன் இப்படி காட்டு மிராண்டி போல நடத்துறீங்க? அவர் என்ன தப்பு பண்ணினார்? அவர்களை எல்லாம் என் பலங்கொண்டு தள்ளி மட்டுமே விடுகிறேன். அத்தை, மாமா, அவர் அண்ணன் எல்லாருமே தடுக்கிறாங்க. புள்ளைக்கு வக்காலத்து வாங்குனீங்களே, பாத்தியா உன் புள்ள செஞ்ச காரியத்தை? பாவி, அநியாயமா ஒரு வளரும் பிஞ்சை அழிச்சிட்டானே. டேய் பாதகா, உனக்கு என் தங்கச்சியை பிடிக்கலனா டைவர்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. ஏண்டா அவளை கொலை செஞ்ச? என்ன ராகவ் கொலை பண்ணிட்டாரா? நோ, இருக்காது. அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. என் மீது அதிக அன்பை வைத்திருப்பவர். நான் ஒரு நாள் ஊருக்கு போனால் கூட தவியாய் தவிச்சு ஃபோன் மேலே ஃபோன் போட்டு கூட்டிகிட்டு வந்துடுவாரே. அண்ணா, ஏன் இவர் மேல் உனக்கு இவ்வளவு வெறுப்பு? அவர் உன்னிடம் மச்சான் மச்சான் என்று எவ்வளவு அன்பாக இருப்பார். அவரையே நீ இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? மோகன், என்னப்பா சொல்கிற? என் பொண்ணை கொலை பண்ணிட்டாரா? நிஜமாக தான் சொல்கிறியா? ஆமாம்மா, கார்த்திக்கு நெஞ்சுவலி இல்லைம்மா, மூச்சு திணறி கொல்லப்பட்டிருக்கா. பிரேத பரிசோதனையில் தெரிஞ்சிருக்கு. ஐயோ, அடப்பாவி, ஏண்டா எதுக்குடா என் மகளை கொன்னுட்ட? நல்லவன் போல இவ்வளவு நேரமும் நாடகம் ஆடின. ஏண்டா, என்னடா பிரச்சனை? கார்த்திகா அப்பா மருமகனின் சட்டையை பிடித்து உலுக்க ராகுலின் குடும்பம் பிரம்மை பிடித்தது போல் திகிலோடு அமர்ந்திருந்தனர். இப்படி நம்மை தலைகுனிய வைத்து விட்டானே. இதுவரை அவன் அருகில் அமர்ந்த ஆறுதல் கூறி வந்தவர்கள் அவனை விட்டு விலகி தூரம் நின்றனர். இன்ஸ்பெக்டர் வேகமாக வந்தவர் ராகுலின் அருகில் வந்தவர், மிஸ்டர், சொல்லுங்க, எப்படி உங்கள் மனைவியை கொலை செய்தீர்கள்? என்ன சார் புதுசாக கதை சொல்கிறீங்க? என் மனைவியை பறி கொடுத்துட்டு நானும் அவ கூடவே போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என் மேலே பழி போடுறீங்க. ஆமாங்க, என் பையன் அவன் பொண்டாட்டியை தங்கமாக வச்சுருந்தான். அவளை எதுக்கு இப்படி செய்யணும்? அவன் அப்பாவும் கூற. அதை தெரிஞ்சுக்க தானே கேட்குறேன். சொல்லு மிஸ்டர். இப்போ நீயா சொல்லலைன்னா என்னால் வரவழைக்க முடியும். இப்போ உன் ஜாதகமே என் கையில். மரியாதையாக உண்மை சொல்லிட்டா அடிவிழாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம். இல்லைன்னா ராஜா மரியாதை தான். எப்படி வசதி? சார், மயிலே மயிலே இறகு போடுன்னா போடாது. நீங்கள் உங்கள் இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் கவனிக்கிற விதத்தில் கவனிச்சா உண்மை தானாக வரும். மோகன் கோபமாக பேச ராகுலின் முகம் பேயறிந்தது போல் மாறியது. இருந்தாலும் சுதாரித்து கொண்டவன், என்ன பயமுறுத்துறீங்களா? என்னை கூட்டிகிட்டு போங்க, நான் நிரபராதின்னு என் லாயரை வச்சு பார்த்துக்கிறேன். தம்பி, இந்த குள்ளநேரி சலசலப்புக்கு இந்த சிங்கம் பயப்படாது. உன்னே மாதிரி கேப் மாறிங்க எத்தனை பேரை என் ஃபீல்டில் சந்திச்சிருப்பேன். ஆமாம், என்ன சொன்ன? நிரபராதியா? நீயா? ஆமாம். நிலா யாரு? பம்மல் சாஸ்திரி நகர் 40A பிளாக்ல நீயும் அந்த பொண்ணும் புருஷன் பொண்டாட்டின்னு சொன்னாங்களே, அது பொண்டாட்டின்னா இதோ பிரேதமாக இருக்கிற இந்த பொண்ணு யாரு? இன்ஸ்பெக்டர் கேட்ட கேள்வியால் நிலைகுலைந்து போனான் ராகவ். என்ன, நிலாவா? இன்னொரு வீடு செட்டப்பா? என்ன ராகவ், நிஜமா இன்னொரு பொண்ணோட குடித்தனமா? இருக்காது, இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கு. என் ராகவ் எப்படிப்பட்டவர் என்பது அவர் கூட இந்த 1 வருஷமாக வாழ்ந்த எனக்கு தெரியும். நீங்கள்லாம் ஃப்ராடு. போங்க, அவரை விட்டு போங்க. பலம் கொண்டு மட்டும் தள்ளிவிடுகிறேன். ஆனால் யாரும் சிறிது கூட அசையவில்லை. அவ்வளோ பலகீனமாகவா ஆகிவிட்டேன்? ஆனால் ராகவ் எதுக்கு இப்படி பயந்த மாதிரி இருக்காரு? உண்மையிலே ராகவ் பயந்து விட்டான். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. திக்கி திணறி ராகவ் பேச, வைத்தியநாதன், அந்த அக்யூஸ் நம்பர் 2வை அழைச்சிட்டு வாங்க. இன்ஸ்பெக்டர் காவலர் ஒருவரை பார்த்து கூற, சுமார் 20-22 வயதுடைய ஒல்லியான அழகான உயரமான பெண்ணொருத்தி ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு திமிரான நடையில் நடந்து வந்தாள். அவளை பார்த்ததுமே காத்து போன பலூன் போல ஆகிவிட்டான் ராகவ். எல்லோர் கண்களும் அந்த பெண்ணையே பார்த்தது. இப்போ சொல்லு மிஸ்டர், இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? அது வந்து தடுமாறினான் ராகவ். இங்கே வாமா, இந்த ஆள் உனக்கு தெரியுமா? என் காதலர். கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கோம். இப்போ யார் கூட இருக்கிற? இவரும் நானும் லிவிங் டுகெதராக வாழ்ந்துட்டுருக்கோம். இவன் கல்யாணம் ஆனவன்னு உனக்கு தெரியாதா?
முதல்ல தெரியாது, அப்புறமா தெரிஞ்சுது. ஆனாலும் என்னால் அவரை மறக்க முடியல. அதனால தான் பொண்டாட்டியை கொல்றதுக்கு 2 பேருமா பிளான் போட்டிங்களா? ஐயையோ, எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் அவரை விட்டு விலகிடுறேன்னு தான் சொன்னேன். ஆனால் அவர் 1 வாரம் பொறுத்துக்கோ, எல்லாம் சரியாயிடும்னு சொன்னார். சரி, மனைவியை சரிப்படுத்துவார் போல என்று நினைத்திருந்தேன். ஆனால் இப்படி கொலை பண்ணுற அளவுக்கு போவார் என்று நினைக்கவே இல்லை. பயத்தில் நடுங்கிக் கொண்டே அந்த பெண் பேச, இப்போ என்னையா சொல்ல போற? தலையை கவிழ்த்து ராகவன் நின்றிருக்க, இங்கே வாம்மா, இந்த பெண்ணை உங்களுக்கு தெரியுமா? ராகவின் அம்மாவை அழைத்து இன்ஸ்பெக்டர் கேட்க, தெரியுங்க, எங்கள் பக்கத்து வீட்டு மாடியில் இவங்க குடியிருந்தாங்க. அப்போ பழக்கம் உண்டு. அப்போவே உங்கள் பையனும் இந்த பொண்ணும் நெருக்கமாக பழக ஆரம்பிச்சிட்டாங்களா? எனக்கு தெரியலைங்க. நான் அவ்வளவா அவங்களோட பழக்கம் வச்சுக்கல. இவனும் அப்படி பழகி இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, என்னம்மா நிலா, இவன் கல்யாணத்துக்கு முந்தையே உனக்கு பழக்கமா? இல்லை, எங்கள் குடும்பம் 2 வருஷத்துக்கு முந்தையே இங்கிருந்து வேற பக்கம் போயிட்டோம். 6 மாதத்துக்கு முந்தி தான் இவரை மீட் பண்ணினேன். ஏனோ இவரை எனக்கு மிகவும் பிடித்து விட்டது. ஆனால் கல்யாணமான விவகாரம் எனக்கு இப்போதான் தெரியும். எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்து விட்டது. இப்போ சொல்லு, எப்படி கொன்றாய்? தலையை குனிந்து அமர்ந்திருந்தவனே லத்தியால் தலையை நிமிர்த்தியவர், இப்போ தலையை குனிந்திருந்தால் சேர்த்தது சரியாகி விடுமா? ராஜன், இவனை ஜீப்பில் ஏற்றுங்க. அட பாவி, நல்லவனாட்டம் வேஷம் போட்டியே. என்னடா பண்ண என் மகளை சொல்லுடா. கார்த்திகா தாயார் அவனை பிடித்து உலுக்க, காவலர் அவனை ஜீப்பில் ஏற்றினர். பின்னாலேயே அவனுடைய அம்மா கதறி அழுதபடி ஜீப்பை நோக்கி ஓட, அவனுடைய அப்பா அவர்களை பிடித்து இழுத்து, அவனுக்காக நீ ஏன் கதறுகிறாய்? இப்படி ஒரு பிள்ளை நமக்கு பிறக்கலேன்னு நினச்சிக்கோ. நம்ம குடும்ப மானத்தையே சந்தி சிரிக்க வச்சுட்டான். ஆவேசமாக பேசியவர் காரை நோக்கி நடந்தார். இவ்வளவையும் பார்த்து கொண்டிருந்த கார்த்திகா கண்ணில் நீர் வழிய நின்று கொண்டிருந்தாள். மறுநாள் ஊடகங்களில் தினசரி தலைப்பு செய்தி, கள்ளக்காதலுக்காக மனைவியை தூங்கும்போது தலையணையை முகத்தில் அழுத்தி மூச்சு திணற கொன்ற கணவன் கைது, உடந்தையாக இருந்த பெண்ணும் கைது. பாசம் பரிதவித்து நின்றது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.